Hello everyone, இன்னைக்கு part 10 Excel வீடியோல sum of பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் sum அப்படின்ற கான்செப்ட்டுக்கும் sum of அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பார்த்தறலாம். sum வந்து நம்ம கிட்ட இருக்க ரேஞ்ச்ல இருக்க எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி கொடுக்கும். அது வந்து என்ன அப்படினா sum of கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா நம்ம கிட்ட இருக்க ரேஞ்ச்ல ஒரு பர்టిక్యులர் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் வேணும் அப்படினா நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணனும் அப்படினா sum of கான்செப்ட் யூஸ் பண்ணனும். அதாவது இப்போ என்கிட்ட சேல்ஸ் பர்சன் இருக்கிற ஒரு டேபிளோட ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து எனக்கு ஒரு சேல்ஸ் பர்சனோட டீடைல் மட்டும் வேணும், இல்லை ரீஜியனில் சவுத்தில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது வேணும் அப்படின்னா நான் சம் ஆஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கெட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போது சவுத் அப்படி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா சவுத் ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு எனக்கு டீட்டெயில் வேணும். ஸோ நான் அதனால் சவுத்துன்னு டைப் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும் அதோட சேல்ஸ் டீட்டெயில். அதனால நான் இங்கே ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறேன். எப்பயும் போல் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துடலாம். கொடுத்த உடனே நம்மக்கிட்ட ஒரு 3 விஷயம் கேட்கும். அதாவது 3 ஆர்குமெண்ட்ஸ் கேட்கும். ரேஞ்ச், க்ரைட்டீரியா, சம் ரேஞ்ச். நீங்கள் எந்த ரேஞ்சிலேருந்து இந்த டேட்டாவை கெட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து சவுத் அப்படின்றது தானே கெட் பண்ண போகிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா ரீஜியனில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்குது. எனக்கு சவுத்தோட டீட்டெயில் தான் வேணும். அதனால நான் அந்த செலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சம் ரேஞ்ச். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க சவுத்தோட டீட்டெயில் எந்த ரேஞ்ச்லேருந்து வேணும்னு கேட்குது. சவுத்தோட எனக்கு சேல்ஸ் டீட்டெயில் தான் வேணும். ஸோ அதனால நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சவுத் ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி கிரி. இந்த கிரி எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிரி அப்படின்றவர் சேல்ஸ் பர்சன். அவரோட சேல்ஸ் டீட்டெயில் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். அதனால நான் அகெயின் ஈக்குவல் டு சம் ஆஃப் கான்செப்ட் கொடுத்தோடனே எப்பயும் போல் 3 கேட்குறாரா. ஸோ ரேஞ்ச் என்ன அப்படின்னா கிரி அப்படின்றவர் எதில் இருக்காரு அப்படின்னா சேல்ஸ் பர்சனில் இருக்கார். நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா கேட்குது. யாரோட டீட்டெயில் வேணும், அதாவது யாரோட டேட்டா உங்களுக்கு வேணும்னு கேட்குது. எனக்கு கிரியோட டேட்டா தான் வேணும். ஸோ நான் அந்த கிரி இருக்கிற செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்டு சம் ரேஞ்ச். கிரியோட டீட்டெயில் எந்த இதை நான் ஆட் பண்ணணும்னு கேட்குது. கிரியோட சேல்ஸ் டீட்டெயில் தான் எனக்கு வேணும். ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கிற டீட்டெயிலையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா கிரி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ சவுத் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அவுட்புட் கெட் பண்ணோம்ல. சவுத் மட்டும்தான் வரும் அப்படின்னா இல்லை. சவுத்துக்கு பதிலாக நம்ம ஈஸ்ட் கொடுத்தாலும் ஈஸ்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு வரும். நம்ம கிரிக்கு பதிலாக மலர் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு அவங்களோட டீட்டெயில் வந்துடும். ஸோ இதுதான் சம் ஆஃப். அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஆட் பண்ணி அவுட்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சம் ஆஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.